சுவாமி ராமானுஜருக்கு பின் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தழைத்தோங்க ஒரு சிறந்த ஆச்சாரியன் அவதரிக்க வேண்டுமே. கிருஷ்ணன் என்னும் ஒரு பக்தனின் தவ வலிமையை மெச்சி அந்த பிறவியில் சகல சௌபாகியங்களையும் பெற்ற அவன் அடுத்த பிறவியில் வேதாந்த தேசிகராக பிறப்பு எடுத்து வைணவ சம்பிரதாயத்தையும் சரணாகதி தத்துவத்தையும் பரவச் செய்து வைகுந்தம் வந்தடைவாய் என திருமால் அவனுக்கு அனுகிரகித்தார். அதன்படி அவரே திருமாலின் அம்சமாகவும் திருமணி ஆழ்வானின் அவதாரமாகவும் கிபி 1268 விபவ வருடம் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் புதன்கிழமை அன்று காஞ்சி நகரத்தில் பொய்கையாழ்வார் பிறந்த விளக்கொளி பெருமாள் கோயில் பகுதியில் உள்ள தூப்புல் என்னும் ஒரு கிராமத்தில் அனந்த சூரி தோத்தாரம்பா தம்பதிகளுக்கு திருக்குமாரராக அவதரித்தார். பின்னாளில் இவர்தான் சுவாமி தேசிகன், தூப்புல் நிகமாந்த தேசிகன், தூப்புல் பிள்ளை, உபய வேதாந்தாச்சாரியார், சர்வதந்திர ஸ்வதந்திரர் மற்றும் வேதாந்த தேசிகன் என்னும் பல பெயர்களால் அழைக்கப்பெற்றார். திருப்பதி மலையின் வெங்கடேச பெருமாள் ஆலய வெண்கல மணியை பெருமாள் கொடுத்து தான் விழுங்கியதால் ஜனித்த குழந்தையாக கனவு கண்டாள் தோத்தாரம்பா. மறுநாள் காலையில் பட்டாச்சாரியார் சன்னதியை திறந்த பொழுது மணி எங்கே காணும் என்று தேடுகிறார். அப்பொழுதுதான் எல்லோருக்கும் தெரிகிறது கனவு நிஜமாகப் போகிறது என்று. இவரால் கணீர் என்று வேதநாதம் எங்கும் ஒலிக்கப்பட்டு பிரகாசிப்பார் என்று பெருமாளே அருளினார். அதனால்தான் திருமலையில் பெருமாள் சன்னதியில் இன்றும் மணி கிடையாது. திருவாராதனத்தின் பொழுது வெளியே உள்ள மணி மட்டும் ஒலிக்கும். தாய் மாமன் அப்புள்ளார் 5 வயதில் தேசிகரை நடாத்தூர் அம்மாள் சுவாமிகள் பிரசங்கத்திற்கு அழைத்துச் சென்ற பொழுது சுவாமிகள் தேசிகனை பார்த்துவிட்டு ஒரு கணம் பிரமித்து பிரசங்கம் நின்றது. எங்கே நிறுத்தினோம் பிரசங்கத்தை என்று அவருக்கு மறந்தும் போனது. யோசிக்கிறார். அந்த க்ஷணமே 5 வயது தேசிகன் அந்த ஸ்லோகத்தை அவர் நிறுத்திய இடத்திலிருந்து சரியாக கணீரென பாடுகிறார். 7ஆம் வயதில் கிடாம்பி அப்புள்ளாரினால் உபநயனம் செய்விக்கப்பட்டதோடு கல்வியும் கற்றவர். 20 வயதில் சகல சாஸ்திரங்களும் கற்றறிந்த சுவாமி தேசிகன் 21ஆம் வயதில் திருமங்காவை கைப்பிடித்தார். தன்னுடைய 27ஆம் வயதில் வைணவ குரு என்னும் நிலையை அடைந்தார். பின்னர் தன்னுடைய குருவான கிடாம்பி அப்புள்ளாரிடம் கருட மந்திர உபதேசம் பெற்று அவர் ஆணைப்படி கடலூருக்கு அருகில் திருவஹீந்தபுரம் சென்று சில காலம் வாழ்ந்தார். இங்குள்ள ஒரு சிறு குன்றில் பல நாட்கள் அன்ன ஆகாரமின்றி கருட மந்திரம் ஜபித்தார். வேதத்தின் உருவமான கருடன் தரிசனம் தந்து ஹயக்ரீவ மந்திர உபதேசம் செய்து தேசிகன் விருப்பப்படி அவரது நாக்கில் குடிகொண்டார். சிலா ரூபத்தையும் கொடுத்தார். அந்த ஹயக்ரீவ விக்கிரகத்தை இன்றும் தேவப்பெருமாள் சன்னதியில் காணலாம். அலாவுதீனின் தளபதி மாலிக் கபூர் தெற்கே பல ஆலயங்களை அழித்தான். அப்பொழுது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலும் முற்றுகையிடப்பட்டது. பெருமாள் கோவிலில் உள்ள உற்சவர் நம்பெருமாளை அங்கிருந்த வைணவ பெரியார்களும் ஆச்சாரியர்களும் மறைத்து எடுத்துச் சென்று காடுகளிலும் மலைகளிலும் மறைத்து பல தேசங்களுக்கு சென்று இறுதியாக திருப்பதியை வந்தடைந்தனர். அதேபோல் விலை மதிப்பற்ற ஸ்ரீபாஷ்ய கிரந்தங்கள் கர்நாடகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த பொறுப்பை சுவாமி தேசிகன் ஏற்றார். ஒரு இரவு செத்த பிணங்களோடு பிணமாக கிடந்து மிலேச்சர்களிடமிருந்து அரிய வைஷ்ணவ செல்வங்களை காப்பாற்றியவர் சுவாமி தேசிகன். ஸ்ரீரங்கம் மீண்டும் பழம் பொலிவை பெற நீ அருள்வாய் என்று பெருமாளை அவர் பாடியதே அபிதிஸ்தவம் என்ற ஸ்லோகம். எடுப்பின் பொழுது திருவரங்கத்தில் இருந்து கிளம்பிய அழகிய மணவாளன் திருமாலிருஞ்சோலை, கோழிக்கோடு, முந்திரிமலை பள்ளத்தாக்கு, திருக்கணாம்பி, திருநாராயணபுரம், திருமலை, செஞ்சி, அழகிய மணவாள கிராமம் ஆகிய ஊர்களில் எழுந்தருளிய பிறகு ஒரு வைகாசி 17ஆம் நாள் 48 ஆண்டுகள் கழித்து திருவரங்கத்திற்கு மீண்டும் எழுந்தருளினார். அன்று தேவகியின் மகன் ஒளிந்து கொண்டு சிறையில் இருந்து சென்றது போல் ரகசியமாய் வெளியே போன அரங்கன் இன்று பாரத போர் நடத்திவிட்டு வெற்றியுடன் வருபவர் போல் பகிரங்கமாய் திருவரங்கத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். நீரென்ன பெரிய ஞானஸ்தர் பண்டிதர் என்ற நினைப்போ ஒரே நாளில் 1000 பாக்களை ரங்கநாதர் மேல் ஏற்ற முடியுமா உன்னால் என்று சில கனத்த தலைக்காரர்கள் சவால் விட
ரங்கநாதனை பாட முடியாமலா போகும் என்று தேசிகர் சவாலை ஏற்றாரே தவிர அன்று அவர் நேரம் முழுவதும் சிஷ்யர்களுக்கு பாடம் கற்பிப்பதில் போய்விட்டது. அடடா, நாளை காலையில் 1000 பாக்களை இயற்றியதை காட்ட வேண்டுமே என்று இரவு யோசிக்கிறார். தேசிகா, என் பாதுகையில் இருந்து ஆரம்பியேன் என்று ஸ்ரீரங்கநாதனே எடுத்து கொடுக்க விடியற்காலை 4 மணிக்குத்தான் எழுத்தாணியை பிடித்தார். 3 மணி நேரத்தில் 1008 ஸ்லோகங்கள் கொண்ட பாதுகா சகஸ்ரம் உருவானது. அதை சபையில் அவர் சமர்ப்பித்த பொழுது பண்டிதர்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்து சுவாமி தேசிகருக்கு கவிதார்த்திக சிம்மம் என்ற பட்டத்தை அளித்து கௌரவித்தார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளை வழிபட்டு கோதாஸ்துதி உருவானது. காசு, தங்கம், நாணயம் இதெல்லாம் தேசிகர் பார்த்தது கூட கிடையாது. உஞ்சவிருத்தியில் வாழ்ந்த அவருக்கு ஒரு முறை அரிசியோடு தங்க மணிகளை கலந்து கொடுத்தார் ஒருவர். அதை அறியாத தேசிகர் அரிசியை மனைவியிடம் கொடுத்து சமைக்க சொல்ல, அவளோ இதெல்லாம் என்ன அரிசியோடு ஏதோ இருக்கிறதே என்று கேட்டாளாம். ஏதாவது பூச்சியின் முட்டையாக இருக்கும் என்று கையால் கூட தங்க மணிகளை தொடாமல் தர்பையால் அவற்றை ஒதுக்கி வெளியே எறிந்துவிட்டார். தேசிகரின் பால்ய நண்பன் வித்யாரண்யன் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் பெரிய பதவியில் இருந்தார். தேசிகா, நீ எதற்காக ஏழ்மையில் வாடுகிறாய்? என்னிடம் வா, நீ ராஜாவிடம் சொல்லி உனக்கு நிறைய பரிசு வழங்க ஏற்பாடு செய்கிறேன் என்றான். வித்யாரண்யனுக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் சுவாமி தேசிகர் எழுதியதே நமக்கு பொக்கிஷமாக கிடைத்த வைராகிய பஞ்சகம். ஆதிசங்கரர் ஒரு ஏழை பெண்ணுக்கு பொன்மழை பெய்ய வைத்த கனகதாரா சோஸ்திரம் நமக்கு தெரியும். அதேபோல் இன்னொன்றும் காஞ்சியில் நடந்திருக்கிறது. காஞ்சிபுரத்தில் தேசிகர் வாழ்ந்த பொழுது அவரை அவமானப்படுத்த சிலர் நினைத்தார்கள். ஒரு ஏழை பையன் தனது திருமணத்திற்கு உதவி கேட்டு அவர்களிடம் சென்ற பொழுது, தம்பி, நீ தேசிகர் என்று ஒருவர் 2 தெரு தள்ளி வசிக்கிறார், பெரிய பணக்காரர், யார் கேட்டாலும் பணம் தருவாரே, அவரை போய் கேள் என்று அனுப்பினார்கள் அவர்கள். தேசிகரின் எளிய வாழ்க்கை நெறி தெரியாமல் அந்த அப்பாவியும் வந்து நிதி உதவி கேட்கிறான் தேசிகரிடம். அவனை அழைத்து கொண்டு நேராக வரதராஜ பெருமாள் கோவில் சென்று தாயாரின் சன்னதியில் அவனுக்கு உதவி செய்வதற்காக தாயாரிடம் வேண்டி நின்று பாடியதுதான் ஸ்ரீஸ்துதி. மனதை தொட்டு உயிரில் ஊடுருவும் தேசிகரின் ஸ்ரீஸ்துதி தாயாரை உடனே அங்கு ஒரு பொன்மழை பெய்ய வைக்க காரணமானது. சுவாமி தேசிகரின் பிரபாவத்தை ஒரு சிறிய கட்டுரையில் அடக்க முடியாது. அவரது பிரபாவம் ஒரு மகா சமுத்திரம். தொடர்ந்து கேட்க இந்த சேனலுடன் இணைந்திருங்கள்.